சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவா, இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பயிற்சி 2026, அதாவது வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஒரு முழுமையான சனி பயிற்சி அப்படிங்கிறது 6ஆம் தேதி, அதாவது மார்ச் 6ஆம் தேதி காலையில 8:24 மணிக்கு நடக்க போகுது. திருநள்ளாறு நேரப்படி ஒரு அற்புதமான பயிற்சி. சனி பகவான் இதுவரைக்கும் 5 வருடமா பாத்தீங்கன்னா ஆட்சியிலேயே இருந்தாரு. 2.5 வருடம் மகர ராசியில ஆட்சியில இருந்தாரு, 2.5 வருடம் கும்பராசியில ஆட்சியில இருந்தார். இப்ப சுத்தமா அவரு கரெக்டா புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல மீன ராசிக்கு மாற போறாரு. காலபுருஷனுக்கு 12வது இடம் விரயஸ்தானத்துக்கு சனி மாற போறார். சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம் இருக்கும். உங்களோட ராசிக்கு சனி என்ன போகுது, ஐயோ என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, உலக நிலவரம் வார சரியில்லையே, இந்த வாட்டி சனி என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு பயமும் இருக்கும். ஆனா பயத்தெல்லாம் ஒதுக்கி வைங்க. நிறைய நன்மைகளை வாரி கொடுக்க சனி பகவான் வரார். காலபுருஷனுக்கு 12வது வீட்டுக்கு சனி வரார் அப்படின்னா உலகத்தோட தீமைகளை எல்லாத்தையும் அழிக்க போறார். உழைச்சி சம்பாதிக்கிற எல்லாத்தையும் உயர்த்த போறார். குறுக்கு வழியில பணம் சேர்த்தவங்களெல்லாம் கால வார போறார். நல்லது நடப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கறதால எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் உங்களுக்கு சனி எத்தனாவது இடத்துல இருந்தாலும் அதை நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களோட ராசிக்கு சனி என்ன கொடுக்க போறார் அப்படிங்கறத பார்த்துருவோம். ராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ராசிகள்ல தனுசு ராசிக்காரர்களும் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சனி அற்புதமான ஒரு இடத்துல இருந்தார். மறைவுஸ்தானம் 3வது வீடு, தைரிய வீரியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சிருப்பாரு. பிற கிரகங்களால் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். அதாவது சனி நன்மை செய்கிறார் அப்படிங்கிறப்ப உங்களால் நம்ப முடியாது. எங்கெங்க நல்லது நடந்தது, 2.5 வருஷமாக ஒன்றும் நல்லது நடக்கலையே ஜோசியரை, நீங்கள் என்னமோ நல்லது நடந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஏன்னா நீங்கள் சனி 3வது இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் 7.5லேருந்து வெளியில் வந்தீங்க. இந்த 7.5 வருஷத்துக்கு உண்டான கஷ்டம் அப்படிங்கிறத சனி தீர்த்திருப்பார். அதனால் உங்களுக்கு அது பெருசாக தெரியாது. ஏன்னா 7.5 வருஷம் பாடுபட்டுட்டு இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்தோம், ஏதோ இருந்த கடனை அடைச்சேன், ஆனால் பெருசாக ஒன்றும் முன்னுக்கு வர முடியலையே அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ சனி ராசிக்கு 3வது வீட்டிலேருந்து 4வது வீட்டுக்கு போகிறார். அர்த்தாஷ்டம சனி வருதே ஜோசியரை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிற அச்சம் உங்ககிட்ட இருக்க தான் செய்யும். அதனாலலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதாவது சனி 3வது வீட்டிலே இருந்து உங்களோட ராசிக்கு விரயஸ்தானம் விருச்சிக ராசியை பார்த்துருப்பார். இந்த விருச்சிக ராசியை சனி பார்க்குறார் அப்படிங்கிறப்ப விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அது எல்லாமே சுப விரய செலவுகளாக இருந்திருக்கும். ஆனாலும் அதால் கடன் வந்திருக்கும். பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருக்கலாம். பெண் பிள்ளைகள் 2 இருந்தது, 2ஐயும் கட்டி கொடுத்துட்டேன், ஆனால் என்ன கொஞ்சம் 10 ரூபா கடன் வந்துருச்சு, பரவாயில்ல பிள்ளைகளை நல்ல இடம் பார்த்து கட்டி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மனநிறைவை தான் வளர்த்துக்கணும். கடன் வந்துருச்சே அப்படிங்கிறது சுப விரய கடன் தான். சும்மா நான் போய் ஆஸ்பத்திரி செலவு பார்த்தேன், ஆப்ரேஷன் பண்ணேன், தொழிலில் காசு போட்டேன், நட்டம் வந்துருச்சு அப்படி இருந்தால் தான் நீங்கள் கவலைப்படணும். அந்த சுப விரய செலவுகளால் வரக்கூடிய கடன் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அதுமாரி சனி உங்களோட ராசிக்கு 5வது வீட்டை பார்த்தார் அப்படிங்கிறதால பிள்ளைகள் வழியிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. அதாவது பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு இடத்துல படிக்க வச்சுருந்துருப்போம், அது ஒழுங்காக படிக்காமல் திரும்பி ஓடியாரும், பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் கட்டடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கு, உன் மகனை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு 4 பேர் சொல்லுவான், எங்கேயாவது வம்பு வழக்குக்கு போயிட்டு வரும், தேவையில்லாத பஞ்சாயத்துகளை இழுத்தாந்து விட்ருக்கோம், இதெல்லாம் நடந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில். அதேமாரி பாகிஸ்தான் ராசிக்கு 9வது வீட்டை பார்க்குறப்ப சில பேரை அப்பனை தூக்கி விட்டுருக்கலாம், அப்பாவுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம். இதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். சனி வலுவாக இருந்தாலும் கூட அவரோட பார்வையால் இந்த இடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ மார்ச் 2025 சனி 4வது வீட்டுக்கு வரார். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா ஜோசியரை அப்படின்னா இருந்த இடத்த விட சுமார் அப்படின்னு தான். அப்போ அர்த்தாஷ்டம சனியை நாம் ஜெயிக்கலாமா, இல்லை அர்த்தாஷ்டம சனி நம்மளை ஆட்டி படைக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் முன்னாடி இருக்கும். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உடல் பிணியை கொடுக்கக்கூடிய சனி, இதை மறந்துடக்கூடாது. அதனால் நம்மளோட சொந்த தேக ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சும்மா டெய்லி நான் பாட்டுக்காக உட்காந்து சாப்பிட்டு படுத்து தூங்குறேன், ஒரு உடல் உழைப்பே இல்லை, அதுக்காக தெண்டை சோறு திங்கிறோன்னு அர்த்தம் இல்லை. உடல் உழைப்பு இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்ப்பீங்க, இல்லை ஒரு கடையை திறந்து வச்சுட்டு கல்லாப்பட்டியில் உட்காந்துக்கிறது, இந்த மாதிரி உட்காந்த இடத்துலையே உடல் உழைப்பு இல்லாமல் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் உடல் உழைப்புக்கு பழகிக்கணும். என்ன தான் நம்ம சொந்த கடையாக இருந்தாலும் நம்ம ஏந்திரிச்சு 4 வேலை குனிஞ்சு நிமிந்து அப்படிங்கிறத செஞ்சுக்கணும்.
தேக ஆரோக்கியத்தை விட்டுறக்கூடாது. நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், திடமாக இருக்கிற மாதிரி தெரியும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கும். லேசாக செரிமான கோளாறு கொடுக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசம், உடம்புல சத்து இல்லை, திடீர்னு பார்த்தீங்கன்னா தொந்தியும் தொப்பையுமா சுத்த வேண்டி தான். அதனால் தேக ஆரோக்கியத்தில் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் கவனமோடு இருக்கணும். தினமும் காலையில் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யுங்க. சாத்விக உணவு முறைகளுக்கு கொஞ்சம் மாறிங்க. காய்கறி, பழம், கீரை அப்படிங்கிறத வாரத்தில் ஒரு 2 நாள், ஏதோ மாமிசம் ஆசைப்பட்டோமா வாரத்தில் ஒரு நாள் தின்னமா, இல்லை மாதத்தில் 2 நாள் தின்னமா அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு நான் பாட்டு கடையில் போய் ஃபாஸ்ட் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றேன், அங்கே சிக்கன் பக்கடா போட்டான் வாங்கி தின்னேன், இங்கிட்டு பானிபூரி விற்றான் வாங்கி தின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட்டாக திங்கக்கூடாது. வாயை கட்டுப்படுத்தணும். வாயை கட்டுப்படுத்தினாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தாஷ்டம சனி. இல்லாட்டி அது பிரச்சனையை கொடுக்கும். சரி, வேறு என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இந்த உடல் ரீதியாக மட்டும்தான் தெரியும். ஏன்னா 2025 மார்ச் 29 அர்த்தாஷ்டம சனி வருது. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 7வது வீட்டுக்கு போயிடுறார். கலத்திரஸ்தானத்துக்கு குரு போயிடுறார். அப்படிங்கிறப்ப காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, குடும்ப உறவுகளில் பிரச்சனை இருக்காது. இதை எல்லாத்தையுமே குரு பார்த்து சரி பண்ணிவிடுவார். குரு பார்வை உங்களோட சொந்த ராசிக்கே கிடைக்குது. அப்படிங்கிறப்ப அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு 50 பாயிண்ட் குரு தடுத்துருவார். முழுசாலாம் குருவால் தடுக்க முடியாது. ராசிக்கு அதிபதி குரு கண்டிப்பாக 50% தீங்கு அப்படிங்கிறத தடுத்து நன்மையாக மாற்றுவார். அதனால் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது 2025 உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. 2028 வரைக்கும் இருந்தாலும் கூட 2025 அது உங்களை ஒன்றும் பண்ணாது. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. அதே நேரத்தில் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதும் நடக்குது. ராகு அர்த்தாஷ்டம ராகுவாக இருந்து விலகி 3ஆம் இடத்துக்கு வர்றார். தைரிய வீரியஸ்தானத்துக்கு ராகு வர்றார். அதாவது மனதைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல விஷப்பாம்பு இருக்குது. இது விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அவர் 3ஆவது வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னா எப்பேற்பட்ட காரியத்துலேயும் உங்களுக்கு தைரியம் இருக்கும். 100 பேர் சுற்றி நின்னாலும் ஒரு நல்ல படம் எடுத்து அப்படி சுற்றுச்சுன்னா பயம் இருக்கும். பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் அப்படி தான். உங்களை சுற்றி அவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் ஏந்திரிச்சு அப்படி தைரியத்தோடு நிற்பீங்க. உங்களோட எதிராளிகள் எல்லாமே ஓடி ஒளிவாங்க. குருப்பாறை ராசி கிடைக்குது. ஓடுனவனை துரத்தி பிடிச்சி அடித்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்திலேயே உங்களுக்கு இருக்குது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதோட சனியோட பார்வை அப்படிங்கிறதுக்கு பிரத்யேக பலன் இருக்குது. சனி பார்க்குற இடமெல்லாம் காலி. அப்போ ராசிக்கு 6வது வீட்டை சனி பார்க்குறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது தைரியத்தை ராகு கொடுக்குறாரு. 6வது வீட்டை சனி பார்த்து எதிராளிகளை வெல்றாரு சனி. அப்போ பகையாளர்கள், போட்டியாளர்கள் எல்லாம் ஓடி ஒளிவாங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா நமக்கு அங்கே எதிரியே இருக்க மாட்டான். எல்லாரும் நம்மளை அனுசரித்து இருந்தால் தான் அங்கே இருக்க முடியும். என்னை பகைச்சிக்கிட்டு ஒருத்தன் கூட இங்கே இருக்க முடியாரா அப்படின்னு காலரை தூக்கி விட்டுட்டு மறுதட்டி சொல்லலாம் நீங்கள். அப்படி ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல விழுகிற சனியோட பார்வையால் கிடைக்கும். அதுமாரி காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அதாவது கடன் குறிக்கக்கூடிய இடத்துல சனி இருக்கார். அப்போ கடனை பூரா காலி பண்ணி விட்டுருவார். கடன் எல்லாமே அடைஞ்சு போயிடும். எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடையும். ஒரு நகை அடவு வச்சுருக்கேன், ஒரு 5-6 லட்சத்துக்கு கிடக்கு, மூட்டுட்டு வா, காசு வந்துடும், கொண்டாந்து வீட்டில் வைங்க, மனைவிக்கு போட்டு அழகு பாருங்கள், பிள்ளைகளுக்கு போட்டு அழகு பாருங்கள் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறத கெடுக்கக்கூடிய இடத்துல சனி இருந்தாலும் அவரோட பார்வையால் இந்த தேக ஆரோக்கியத்தையும் சரி பண்ணுறாரு. இப்போ பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்க மாட்டார். ஒரு ஆப்ரேஷன் லெவலுக்கு போகாது. ஒரு கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுங்கிறவங்க கூட மருந்து மாத்திரையில் சரியாகிப்படும், நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு மாறும். 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா தொழில் அப்படிங்கிறது 10ஆம் இடம். அப்போ 10ஆம் இடத்துல சனி பார்க்குறாரு அப்படின்னா நாம் முதலீடுகள் போடுறதுல கவனமாக இருக்கணும். முதலீடு அப்படிங்கிறத குறைவாக போடணும். கடன் வாங்கி முதலீடு போடக்கூடாது. கையில் 10 ரூபா இருக்குது, 5 ரூபா முதலீடு போடுறேன், இது போனாலும் பரவாயில்ல, மீதி 5 ரூபா இருக்குது, அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படிங்கிறத போட்டுக்கிட்டிங்கன்னா தொழிலில் தப்பிச்சிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அழுகும் பொருள் வர்த்தகம் செய்யக்கூடியவங்க, எண்ணெய் வித்து சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பொதுமக்கள் சார்ந்து நேரடி தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு சில்லறை கடை வச்சுருக்கேன், காய்கறி கடை, மளிகை கடை வச்சுருக்கேன், ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், ஒரு டாக்ஸி ஓட்டுறேன், மக்கள்கிட்டேருந்து நேரடியாக பணம் வாங்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், முதலீடுகள் அப்படிங்கிறதுல ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். வாகனத்தில் போகும்போது பொறுமையாக போகணும். வாகனத்தை அப்பப்போ சரி பண்ணி வச்சுக்கணும். வாகனத்துக்கு நாம் தீனி போடணும். சும்மா அது சம்பாரித்து கொடுக்குதுன்னு வாங்கி நம்ம தின்னுட்டு அதை பார்க்காம விட்டுறக்கூடாது. கொஞ்சம் அதை சரியாக பராமரிக்கணும். அதுமாரி சொந்த ராசியிலே சனி பார்வை உள்ளது. சனி உங்களை கண்காணிக்க போகிறாரு. கவலைப்பட வேண்டியதில் குரு பார்வை ராசி கிடைக்குது. ஒரே நேரத்தில் சனியும் ராசியை பார்ப்பார், குருவும் ராசியை பார்ப்பார். அப்போ சனி உங்களை கண்காணிக்கிறார் அப்படின்னா நீங்கள் நியாயமாக நடந்துக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. சனி நீதிகாரகன். யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல், தப்பான வழியில் போகாமல், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், லஞ்சம் வாங்குவேன், இதெல்லாம் மாட்டிக்குவேன், உடனே மாட்டிக்குவேன், சனியை போட்டு கொடுத்துருவார்.
நேர்மையான வழியில் பிற உயிர்களுக்கு தீங்கு நினைக்காம, எவனும் கெட்டு போகணும்னு நினைக்காம, நீங்கள் யாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அவசியம் கிடையாது. எவனும் கெட்டு போவானான்னு நினச்சாலே போதும். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நான் உண்டு என் வேலையை பார்க்குறேன், உன் வேலையை நீ பாரு அப்படின்னு கடந்து போனாலே போதும். சனி உங்களுக்கு வாரி கொடுப்பார். இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவனுக்கு நீங்கள் உதவி செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, 100 ரூபா இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் 1000 ரூபா உங்களுக்கு வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சனி கொடுக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பாரு, கெடுக்கக்கூடியவர்களை கெடுப்பார். அதை முதல்ல நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் சனி பார்வை ராசியில் இருக்கும்போது. அதனால் கூடுமான வரைக்கும் உங்கள் கஷ்டம் அப்படின்னு வந்துட்டால் மனதார சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றி அவர் முன்னாடி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருங்க. சனி கரைஞ்சிருவார். அதேமாரி உங்களுக்கு நல்லதுன்னு நடந்தால் கண்ணீரில் தத்தளிக்கிற ஒரு 4 பேருக்கு உதவி செய்யுங்க. சனி உங்களை தூக்கி டாப்பில் உட்கார வச்சுருவார். அதனால் அர்த்தாஷ்டம சனியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சனிக்கிழமையில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி எல் சாதத்தை நெய்வேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் விடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. தனுசு ராசிக்காரர்கள் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்திலேயே சும்மா சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.